முதல் சர்வே ஆனதுனால நம்ம வந்து அது வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அபரிமிதமான ஒரு பர்சன்டேஜாக பார்க்கிறேன். பிஜேபி கொடுத்துக்கின்ற அந்த ரேட் என்பது 18%. அதாவது மக்கள் முழுக்க முழுக்க அதிமுகவை புறக்கணிக்கவில்லை என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அதிமுக போனியாகின்ற ஒரு கட்சி தான் என்ற ஒரு இடத்துல தான் மக்கள் வாக்களித்தார்கள். இப்ப அந்த கள நிலவரம் இருக்கா இல்லையாங்கிறத நான் இப்ப சொல்ல முடியாது கருத்து கணிப்பை வச்சு. பட் 3 to 18 பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம we are not talking about 3ல இருந்து 52 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3ல இருந்து ஸ்டில் less than 20% தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரே கட்சியை ரொம்ப வருஷம் ஒரே இடத்துல உட்கார வச்சீங்கன்னா அது வந்து ஒரு டெமோக்ரஸிக்கு ஆபத்தான, அது வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என்பது என்னுடைய திடமான தீர்க்கமான கருத்து. ஆனா ஈவன் 18% வந்தாலுமே சீட்டா கன்வெர்ட் ஆகுமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. நான் வந்து பிஜேபிக்கு மேக்சிமம் 2 சீட் மேல கொடுக்கறதுக்கு நான் தயங்குவேன் இந்த தேதியில. இந்த மாதிரி பல விஷயங்கள், கேஸ் விலையாகட்டும், பெட்ரோல் விலையாகட்டும், இதெல்லாம் அன்றாட பிரச்சனைகள். மக்களுடைய வாழ்வாதாரம் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது மதம், கடவுள் என்கிற பிரச்சனையை ஓரம் கட்டிவிட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புவார்கள். உலகத்தினுடைய முதல் கோதி மீடியாவும் மாறிவிட்டதாகத்தான் நான் காண்கிறேன். இது வந்து புதிய தலைமுறையினுடைய சர்வே என்றால் இது ஃபர்ஸ்ட் சர்வேயா இருக்கிறது. இந்த தேர்தல் சீசன்லயே தமிழகத்தில் இந்தியா லெவலியானாலும் சரி, தமிழ்நாடு லெவலியானாலும் சரி வருகின்ற முதல் சர்வேயா இருக்கிறது. அப்கோர்ஸ் தேர்தல் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவில்லை. ஏப்ரல் மேபி செகண்ட் வீக் இல்லைன்னா தேர்ட் வீக்ல தான் தேர்தலே நடக்கும் என்று ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட இந்த சர்வேயினுடைய அதை டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்கு என்று நான் கருதுகிறேன். இதுல வந்து பாஜகவுக்கு மொத்தமாக இந்தியா லெவல்ல எவ்வளவு கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா 543 இருந்து அந்த அதுதான் மொத்த நம்பரா இருக்கிறது லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸ். அதுல பாஜகவுக்கு வந்து 364 இருந்து 374 வரையான ஒரு இடத்தை வந்து இந்த சர்வே கொடுக்கிறது. காங்கிரஸுக்கு வந்து 50 இருந்து 55 கொடுக்கிறது. திமுகவுக்கு 29 இருந்து 31 இடங்கள் கொடுக்கிறது. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்து 13 இடங்கள் வெஸ்ட் பெங்கால்ல கொடுக்கிறது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு ஆந்திரால வந்து 13 இடங்கள் கொடுக்குது. தெலுங்கு தேசம் கட்சிக்கு அதுவும் ஆந்திரால வந்து 11 இடங்கள் கொடுக்கிறது. டெல்லியில் இருக்கின்ற ஆம் ஆத்மி கட்சிக்கு டெல்லியிலும் பஞ்சாபிலும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு 5 இடங்கள். சமாஜ்வாதி கட்சிக்கு வந்து மொத்தமாகவே ஒரு இடம் தான் உத்தரப்பிரதேசத்துல கொடுக்குறாங்க. அதிமுகவை பொறுத்தவரை 4 இருந்து 6 இடங்கள் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வந்து 2 இடங்கள் தான் கொடுக்குறாங்க. அப்ப கேரளால வந்து 2 இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க, பாக்கி 18 இடங்கள் வந்து யூபிஏ ஜெயிக்கக்கூடிய, இல்லை என்றால் அங்க இருக்கின்றது யூடிஎஃப் ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குன்றதுதான் வருகிறது. பிஆர்எஸ் நம்மளுடைய சந்திரசேகர் ராவனுடைய கட்சிக்கு வந்து 4 இடங்கள் கொடுக்குறாங்க. அப்போ பாக்கி யார் அங்க ஜெயிக்கிறாங்கன்ற கேள்வி இருக்கிறது. பிஜு ஜனதாதளம் வந்து ஒடிசால கம்ப்ளீட்டா காலி ஆகிற மாதிரி ஒரு சர்வே கூறுகிறது. ஒரே ஒரு சீட்டு தான் அவர்களுக்கு வருகிறதாக கூறுகிறார்கள். அதே மாதிரி ஐக்கிய ஜனதாதளம் நம்மளுடைய மச் மூவிங் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமாரனுடைய கட்சிக்கு வந்து ஒரு சீட்டும் கிடைக்காது, பாக்கி இருக்கின்றவர்கள் தான், அதாவது பிற கட்சிகள் மட்டும்தான் இதில் குறிப்பிடுறார்கள், 34 சீட்டு. இதுதான் பிராட் பிரஷ் ஸ்ட்ரோக்காக இந்த சர்வேல வந்து கூறியிருக்கிறது. இதுல தமிழகத்தினுடைய அந்த ரிசல்ட் தான் கொஞ்சம் அபரிதமான ரிசல்ட் என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அதுல வந்து அதிமுகவினுடைய அந்த ஓட் ஷேர் என்பது 2019 18.72% இருந்தது வந்து 2024 வந்து 17.26% குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வந்து அவர்கள் வந்து குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி கட்சியினுடைய அந்த சீட் எண்ணிக்கை என்று பாத்தீங்கன்னா 38% வாக்குகள் வரக்கூடிய அந்த திமுகவுக்கு 29 இருந்து 31 இடம், பாஜகவுக்கு வந்து 4 இருந்து 6 இடங்கள், அதிமுகவுக்கு 4 இருந்து 6 இடங்கள். அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற பாமக பாக்கி இருக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு இதுவும் வராது என்று இது வந்து குறிப்பிடுகிறது. அப்போ இதுல வந்து அப்கோர்ஸ் ரீஜனல் வைஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு வரும் என்றெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள். இப்போ இதுல வருகின்ற பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தளவு வந்து முதல் சர்வே ஆனதுனால நம்ம வந்து அது வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. ரெண்டாவதாக அதனாலதான் இதை டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கோம். சீரியஸ் ஆனதுனாலதான் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கோம். ரெண்டாவதாக இது அபரிமிதமான ஒரு பர்சன்டேஜாக பார்க்கிறேன். பிஜேபி கொடுத்துக்கின்ற அந்த ரேட் என்பது 18%, அதாவது 3%, 4% இருக்கின்ற ஒரு கட்சிக்கு வந்து டபுள் ஆகலாம் அடுத்த தேர்தலுக்கு. அது யூஸ்வலாக நாம் பார்த்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் கூட
அந்த ஆன்டி இன்கம்பன்சியினுடைய விளைவாக அவர்கள் என்ன கருதுகிறார், அதாவது இங்க இருக்கின்ற அரசாங்கத்துக்கு, அதாவது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கின்ற ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் கூட அது அடுத்து எந்த கட்சிக்கு வந்து அது வாய்ப்பு இருக்கிறதோ அந்த கட்சிக்கு போகக்கூடிய அந்த இடத்துல தான் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். அதுக்கும் மேலாக வந்து இப்போ வந்து அதை தாண்டி இன்னொரு கட்சிக்கு போகிறது, பிஜேபிக்கு போகிறது என்று வருகிறது. இதுல எனக்கு குறிப்பாக என்னுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன்ல எனக்கு பல விஷயங்கள் வந்து புரிய மாட்டேங்குது. முக்கியமாக வந்து அப்ப பிஜேபிக்கு ஆன்டி இன்கம்பன்சியா இல்லையான்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அதாவது தமிழகத்துக்கு பல ப்ராஜெக்ட்ஸ் ப்ராமிஸ் பண்ணியும் அதெல்லாம் வந்து சேராத ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக எய்ம்ஸ் தான் அதனுடைய ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிற ஒரு ஃபிளாக்ஷிப் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா மதுரை எய்ம்ஸ். பசங்களை அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவர்கள் வேற கல்லூரிகள் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாடு இருக்கிற கல்லூரிகள் வந்து இப்போ படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 50 ஸ்டூடெண்ட்ஸ் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த எய்ம்ஸை பொறுத்தவரை அங்க ஒரு பில்டிங் கூட அது ஒரு நகர்வும் இன்னும் நடக்கவில்லை என்றதுதான் ஒரு பெரும் பிரச்சனையா இருக்குது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து எவ்வளவோ காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து பில்டிங் அங்கங்க கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் 5 வருடங்களாக ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் மட்டும் அதுவும் ப்ரிலிமினரி ஒர்க் தான், எவ்வளவோ பேசினால் கூட ப்ரிலிமினரி ஒர்க் தானே வந்திருக்கிறது. அது மாதிரி பல விஷயங்கள்ல வந்து தமிழ்நாட்டு, அதே மாதிரி ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு சிக்னிபிகன்ட் ரயில்வே ப்ராஜெக்ட் ஒண்ணுமே இல்லாத ஒரு இடமாக இருக்கிறது. சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ ரயிலினுடைய எக்ஸ்பேன்ஷனுக்கு இன்னும் இசைவு மத்திய அரசிலிருந்து வரவில்லை என்று சொல்லி முதலமைச்சர் கூட ஃபியூ டேஸ் ஏர்லியா இருக்கிற கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதற்கு இயர்மார்க்கெட் இது காசுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்திலிருந்து இன்னும் வரவில்லை, மாநில அரசாங்கம் தான் அதுக்கும் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அப்ப இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு மனநிலை தமிழகத்தில் இருக்குமா இல்லையான்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் இருக்கிறது. அப்ப அது ரிஃப்ளெக்ட் செய்ய வேண்டும். அது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நிச்சயமாக இதை விட கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் வரும் என்று நான் கருதுகிறேன். எனக்கு இது சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, அதோட முடித்துக் கொள்கிறேன். அதாவது நாம் 2021 வந்து எடப்பாடியினுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். 2021 வந்து திமுகவா அதிமுகன்ற அந்த கேள்விதான் இருந்தது. அப்போ 10 வருடம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்த அதிமுக, அந்த அதிமுகவை எடுத்து கலைஞ்சிட்டு அங்க திமுகவை கொண்டு வர்றாங்க. ஆனால் அது ஒரு யூஷுவலாக தமிழ்நாட்டுடைய மெஜாரிட்டி வரும் இல்லையா, ஒரு சைடுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்து இன்னொரு சைடுக்கு ஒண்ணுமே கொடுக்காத மெஜாரிட்டி. அது நான் 2016 பார்க்கவில்லை, 2021 பார்க்கவில்லை. இப்ப 2021 இப்ப அதிமுகவுக்கு 60க்கு மேற்பட்ட சீட்டுகள் வந்து அங்க வரும்போது அப்ப மக்கள் முழுக்க அதிமுகவை புறக்கணிக்கவில்லை என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அதிமுக போனியாகின்ற ஒரு கட்சி தான் என்ற ஒரு இடத்துல இருந்தால் மக்கள் வாக்களித்தார்கள். அதுவும் வந்து குறிப்பாக பரவலான ஒரு அந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் ஒரு எடப்பாடியினுடைய ஜியோகிராஃபி என்று பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் அவர் ஜெயிச்சிருக்கணும், அப்படி கிடையாது. பரவலாக பல இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. சில ஷாக் டிஃபீட்ஸ் எல்லாம் வந்திருக்குது திமுகவை பொறுத்தவரை. அப்போ இப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து அவர்கள் மக்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 years டவுன் த லைன், இல்லைன்னா 2.5 years டவுன் த லைன் வந்து மக்கள் வந்து அதிமுக வந்து தேராது, பாஜகவுக்கு தான் வாக்களிக்கணும் என்று நினைத்தார்களா என்ற அந்த கேள்வியும் என் மனதில் இருக்கிறது. பதில் பேசுறேன். எனக்கு நான் இதை 2ஆ பிரிச்சுக்கிறேன், ரொம்ப சுருக்கமாவே சொல்றேன். இப்ப நம்ம வந்து இந்திய அளவுல பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 370 அப்படிங்கிற மாதிரியான இடம், அது வந்து எங்கிருந்து வரும் அப்படிங்கிற கேள்விகள் பலரும் முன் வச்சதுதான். முதல்ல அவங்க ஏற்கனவே 2019 வாங்கின அதுவே அவங்களுக்கு வந்து தங்குமா, அதை விட குறையுமா அப்படிங்கிற கேள்விகளும் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம ஒரு 4-5 ஸ்டேட்டை மட்டும் பார்த்தோம்னா எங்கேருந்து எக்ஸ்ட்ராவா வரக்கூடும். இப்ப குஜராத்தோ, ராஜஸ்தானோ, மத்திய பிரதேசமோ, இங்கெல்லாம் வந்து அவர்களுடைய இடங்கள் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். அதுதான் தியரி. இந்த சர்வே எல்லாம் சயின்டிபிக்கா எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல், எந்த விதமான கருத்து திணிப்பும் இல்லாமல் வருதுன்னு வச்சுப்போம் இப்போதைக்கு ஃபார் அ மினிட். ஏன்னா அது அந்த ப்ராசஸ் எனக்கு சரியா தெரியாததுனால டேக்கிங் இட் அட் குட் ஃபெய்த் பேசிக்கலி. இப்ப பெங்கால், ஒடிஷா, இது ஈவன் தெலுங்கானா, இந்த 3 இடத்துலையுமே பாரதிய ஜனதா அங்கே இதற்கு முன்னாடி கிடைத்த இடங்களை விட அதிகமாக பெறும் அப்படிங்கிற ஒரு தியரி இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் திரிணாமுல் காங்கிரஸோட இடங்கள் குறைந்து பாரதிய ஜனதா அங்கே அதிகமான இடங்கள் பெறும்பொழுது அதெல்லாம் சேருது பிஜேபி அல்லது என்டிஏக்கு. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும்
சென்ற முறை மாயாவதியும் சமாஜ்வாதியும் இணைந்து பணியாற்றியதுனால கிடைத்த எந்த ஒரு அட்வான்டேஜுமே இப்ப கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் எனக்கு கிடைக்குது. அதனாலதான் வந்து 78 to 70-10 அல்லது 68 அந்த மாதிரி இருந்ததுல இருந்து நகர்ந்து 70ங்கிறதுல இருந்து 78 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து வேறு சில கருத்து கணிப்புகளும் சொல்லுது. இது புதிய தலைமுறையோடது மட்டும் இல்லை. தெலுங்கானால அது 3-way ஃபைட்டா மாறப்போகுது. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப வலுவாக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதாவுக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கு, பிஆர்எஸ் உடைய வாக்கு வங்கி 300 பக்கம் இருக்கு. அப்ப அந்த 3-way கான்டெஸ்ட்ல அவங்க யாரும் யாரோடையும் சேர்ற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும் பொழுது எந்த மாதிரி சீட்டு பிரிய போகுதுங்கிறது அடுத்தது ஒண்ணு பார்க்கணும். தமிழகத்தை பொறுத்து எனக்கு ஓவரால் வந்து 370 எனக்குமே அதிகமாகத்தான் படுது. பட் அது வந்து போன முறை வாங்கின நான் அது வந்து என்டிஏ ஓவரால் பிஜேபி பிளஸ்ன்னு வச்சுக்கிறேன். 300+ தாண்டறதுக்கு 320 330 அந்த பழைய நம்பரை வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்று, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 2 பாயிண்ட்டை நான் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, பாரதிய ஜனதாவுக்கு வாக்குகள் அதிகமாயிருக்கா இல்லையா? போன சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அது எல்லாத்தையும் ஒப்பிடும் பொழுது அண்ணாமலையால அவருடைய களப்பணியால இன்க்ரீஸ் ஆகியிருக்கா? இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அது எவ்வளவு ஆகிருக்கு? இந்த கருத்து கணிப்பு சொல்றது என்னன்னா, ஈவன் ஏடிஎம்கேயே பின்னுக்கு தள்ளிட்டு 18 அந்த மாதிரி சதவீதம் வரைக்கும் வரும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு தான் சொல்லுது. ரியாலிட்டி என்னங்கிறது நம்ம சப்சிக்வெண்ட் கருத்து கணிப்புகளும் ஃபைனல் தேர்தலும் சொல்ல போகுது நமக்கு. இஸ் இட் பாசிபிள்? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ஒரு 3% 18% போக முடியுமா? இந்த கேள்வி வந்து என்னவோ நம்ம வந்து மக்கள் டக்குன்னு ஒரு சுவிட்ச் தட்டின மாதிரி மாற முடியாதுங்கிற ஒரு அசம்ஷன்ல இருந்து வருது. கட்டாயமா அதெல்லாம் மாற முடியும். இப்ப அந்த கள நிலவரம் இருக்கா இல்லையாங்கிறத நான் இப்ப சொல்ல முடியாது கருத்து கணிப்பை வச்சு. பட் 3 to 18 பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம we are not talking about 3-52 அப்படின்னு நம்ம சொல்லல. 3 ஸ்டில் லெஸ் தென் 20% தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு, அது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா போத் டிஎம்கேல இருந்தும் ஏடிஎம்கேல இருந்தும். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து 40sல இருந்து 38க்கு வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஏடிஎம்கேக்கு கணிசமாக இறங்குது அப்படின்னு. எதனால ஏடிஎம்கேக்கு இறங்கணும்னா ஒண்ணும் இல்லை, நமக்கு ஆம் ஆத்மி எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம் டெல்லியிலேயே. ஃபர்ஸ்ட் டைம் ஆம் ஆத்மி தேர்தலுக்கு வந்த பொழுது காங்கிரஸ் ஆம் ஆத்மியோட அதிகமான வாக்குகளும் பெற்றது, இடங்களும் பெற்றது. ஆனா மக்கள் அதே ஒரு 1.5 வருஷம் கழிச்சு திரும்பி ஒரு தேர்தல் வரும் பொழுது பாரதிய ஜனதாவுக்கான வலுவான ஆப்போசிஷனாக காங்கிரஸ் இருக்குமா அல்லது ஆம் ஆத்மி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க முன்னாடி இருந்தது. முதல் தேர்தல் அப்ப அவங்களுக்கு வந்து ஆம் ஆத்மி வாஸ் அன் அன்ப்ரூவன் கேண்டிடேட். என்னடா இவங்க ஜெயிப்பாங்களா, ஓட்டு வருமா அப்படிங்கிறப்ப டைஹார்ட் ஆம் ஆத்மி சப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் ஆம் ஆத்மிக்கு போட்டாங்க. ஆனா அந்த தேர்தல் முடிஞ்சு மறு தேர்தல் வரும்பொழுது லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் காங்கிரஸுக்கு பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் போனது எல்லாமே அப்படி ஆம் ஆத்மிக்கு மாறிடுச்சு. ஏன்னா இவங்க தான்ப்பா பெட்டர் ஆப்போசிஷன் டு பிஜேபி அப்படிங்கிற முடிவை மக்கள் எடுத்தாங்க. they were not pro காங்கிரஸ் votes, they were anti பிஜேபி votes. அப்ப ஆன்டி பிஜேபின்னு முடிவாகும் பொழுது அது காங்கிரஸுக்கு போட்டாங்க, ஆம் ஆத்மிக்கு போட்டாங்கன்னு யார் வந்து பிஜேபியை வலுவாக எதிர்ப்பார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஓட்டு. அதே மாதிரிதான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ங்கிற அந்த குரூப் இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் பிஜேபிக்கு போட்டுட்டு இருந்தவங்க ஹார்ட் கோர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ். அவங்க யார் என்னவா இருந்தாலும் அவங்க பிஜேபிக்கு தான் போட போறாங்க. அது 4-5% தான் இருக்கலாம் அப்படின்னு வச்சுப்போம் நம்ம தியரிப்படி. அது 1-2% ஏறி இருக்குன்னே வச்சுப்போம். வாட் அபவுட் த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்? அவங்க இப்ப நம்ம வந்து எடப்பாடிக்கு போடணுமா அல்லது பிஜேபிக்கு போடணுமா, அண்ணாமலை தலைமையிலான பிஜேபி போடணுமா, இதுதான் அவங்களுடைய டிசிஷன். அந்த டிசிஷனை தான் நம்ம பார்க்க போறோம். அது சிக்னிபிகன்ட் பர்சன்டேஜ். அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் தான் இன்னைக்கு கருத்து கணிப்புல தெரிய வரும் மாதிரி எனக்கு தோணுது. பட் இன் ரியாலிட்டி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து எஸ் கரெக்ட் அப்படின்ட்டு. ஆனா ஈவன் 18% வந்தாலுமே சீட்டா கன்வெர்ட் ஆகுமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. நான் வந்து பிஜேபிக்கு மேக்சிமம் 2 சீட் மேல கொடுக்கறதுக்கு நான் தயங்குவேன் இந்த தேதியில. 18% இஸ் நாட் இனஃப். நீங்க சீட்ஸ் எல்லாம் வின் பண்ணணும்னா கன்சாலிடேட்டடா ஒரு 25%,
சில பாக்கெட்ஸ்ல 35-40% வந்தாலொழிய சீட்ஸா கன்வெர்ட் ஆகாது. ஸோ ஓட் வர்சஸ் சீட்ஸ்ல வந்து நிச்சயமாக இன்னமும் நம்பர் ஒன்னாக டிஎம்கே தான். ஓட் பர்சன்டேஜ் குறைந்தாலும் கிட்டத்தட்ட ஸ்வீப் பொசிஷன்ல தான் டிஎம்கே இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆன்டி இன்கம்பன்சி வித் ஆர் வித்அவுட் ஆன்டி இன்கம்பன்சி, இதுதான் என்னுடைய கருத்து. பிரியன், அதான் இந்த பொதுவாக இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து ஒரு பரபரப்பை, ஒரு பேராவலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தோற்றுவிப்பதில் வந்து எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. கருத்து கணிப்புகள் சில சமயம் கருத்து திணிப்புகளாகவும், சில சமயம் ஒரு நெரேட்டிவை செட் பண்றதுக்கான ஒரு 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 வழிகாட்டியாகவும் அல்லது ஒரு ஒரு ஆக்ஷன் பிளானாகவும் ஒரு அஜெண்டாவாகவும் கூட நவடேஸ் வந்து பல கட்சிகள் அதை கையாளுறதை நம்ம பார்க்குறோம். அதுவும் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கிற கட்சிக்கு பலவிதமான ஒரு வழிகள் இருக்கின்றன. பல ஏஜென்சிஸை என்கேஜ் பண்றது அல்லது பல மீடியாக்களை பயன்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசல் புரசலாக நமக்கு அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிற ஒரு செய்திகளாக நம்ம பார்க்குறோம். அதனால ஓவராலா வந்து ஒரு கருத்து கணிப்பை ஒன்றும் இல்லைன்னு ஒதுக்கவும் முடியாது. சரி, இது வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான ஒரு பூஸ்ட் பண்றதுக்கான இல்ல ஒரு வெற்றிக்கான நெரேட்டிவை செட் பண்றதுக்கான ஒரு விஷயமா அப்படின்ற அந்த பார்வையும் இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த புதிய தலைமுறை கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட அந்த கருத்து கணிப்புன்ற அடிப்படையிலேயே நம்ம பார்க்கணும். ஏன்னா இதோட மொடாலிட்டிஸே சயின்டிபிக் வேலை என்ன, எப்படி பண்ணாங்க, என்னென்ன ஏஜ் குரூப்ல பண்ணாங்க, எவ்வளவு பேரை பண்ணாங்க, எந்த ஏரியால பண்ணாங்க, ரூரல் அர்பன், அது மாதிரி பல விஷயங்கள் இது இருக்கு. அதுல இன்டெப்தா அதுக்குள்ள டீடைல்ஸ்லாம் நமக்கு தெரியாதனால அதோட எண்டு ஃபிகர் தான், ஃபைனல் ஃபிகர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபைனல் ஃபிகர்ல இருந்து நம்ம இன்ஃபரன்ஸ்லாம், நம்மளுடைய கருத்துக்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து பிஜேபிக்கு வந்து இப்ப 303 இடங்கள் இருக்கு. அது கிட்டத்தட்ட வந்து 364 374 வரையும் அவங்க கொடுக்குறாங்க, இடங்கள் கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட வந்து பிகாஸ் நவடேஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிஜேபிக்கான ஒரு ஹைப் இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த 5 மாநில தேர்தல்கள் நடந்த பிறகு, அப்புறம் அந்த ராமர் கோயில் போன்ற விஷயங்களை பிஜேபி கையில் எடுத்த பிறகு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பொதுவாகவே பரவலாகவே இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த 5 மாநில தேர்தல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கானா அண்ட் மிசோராம்ல பார்த்தீங்கன்னா, மிசோராம்ல வந்து காங்கிரஸ் வந்து 20% ஓட்டு வாங்கியிருக்கு. பட் ஒரு இடம் தான் வாங்கியிருக்கு. 5% ஓட்டு வாங்கின பிஜேபி 2 இடம் வாங்கியிருக்கு. அதுலயே பார்த்துக்கலாம் இந்த பர்சன்டேஜுக்கும் அந்த சீட் கன்வர்ஷனுக்கும் உள்ள விஷயங்கள் என்னென்ன தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 20% ஓட்டு வாங்கின காங்கிரஸ் ஒரு சீட் தான் வாங்கியிருக்கு. 5% வாங்கின பிஜேபி 2 சீட் வாங்கியிருக்கு அங்க. அப்போ ஏதோ ஒரு ஏரியாக்கள்ல ஒரு கான்சென்ட்ரேட்டடா பிஜேபியோட ஆதரவாளர்கள் அங்க இருக்காங்க. அது கம்யூனலா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஒரு கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட விஷயமா கூட அது இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ எந்தெந்த ஏரியால எந்தெந்த மாதிரி மத்திய, வடக்கு, சென்னை அந்த மாதிரி விஷயங்கள் பிரிச்சு பார்க்குற மாதிரி இந்தியாவையும் கொஞ்சம் வடக்கு, தெற்கு, மேற்கு இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த மாதிரிதான் அவங்களும் பார்த்துட்டு தான் இந்த ஃபிகர்ஸ்லாம் அரைவ் பண்ணியிருக்காங்க. பட் என்னுடைய பொதுவான பார்வை என்னன்னா வந்து பாஜக வந்து ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம எப்படி இங்க திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்குபன்சி சொல்றோமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி 10 வருஷம் ஆண்ட ஒரு 2 வருஷம் கட்சிக்கே நீங்க இன்குபன்சி கொடுக்கும்போது 10 வருஷம் ஆண்ட பாஜகவுக்கு இன்குபன்சி ஃபேக்டர் கொடுக்காம ஒரு கருத்து கணிப்பு ஒர்க் பண்ண முடியுமான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அதான் அதுக்கு நீங்க இன்குபன்சி ஃபேக்டர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். 10 வருஷம்ன்றது இட் இஸ் அ லாங் பீரியட் ஃபார் பார்ட்டி டு ரூல் தி கண்ட்ரி. அதனால அதுல இருந்து வெளியில வரதுக்கான பல விஷயங்கள், ஒரு மாற்றம் தேவை என்கிற ஒரு அர்ஜி வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஆனா அதற்கான மாற்றத்தை பெறுவதற்கான ஒரு அமைப்பு அங்க இருக்கா அப்படின்னா, அதை பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு அமைப்பு அங்க இருக்கான்னா அதுல கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமான இடங்கள்லாம் இருக்கு. இந்தியா கூட்டணி அந்த அளவுக்கு ஒரு வயபிளான ஒரு யூனிட்டா ஃபார்ம் ஆயிடுத்தாது. அது மாற்றிய ஒரு ஆட்சியை மாத்தணும், 10 வருஷம் போரும்பா, லெட்டஸ் கிவ் அ சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றா இந்தியா கூட்டணி இருக்கான்னா அது முதல்ல ஆரம்பத்துல இருந்தது. இடையில வந்து ரொம்ப மோசமா படுத்து போச்சு. இப்போ வந்து மறுபடியும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் அகிலேஷ் யாதவ் சேர்ந்ததுல இருந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ காஷ்மீர்லயும் வந்திருக்கு, ஆம் ஆத்மியோட சேர்ந்திருக்காங்க. ஆம் ஆத்மியோட சேர்ந்தது வந்து நீங்க சாதாரணமா நினைக்க முடியாது. குஜராத்ல ஆம் ஆத்மி போன வாட்டி 12% ஓட்டு வாங்கினாங்க. காங்கிரஸ் 22-21% வாங்கினாங்க. ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. குஜராத்ல 25 சீட் இருக்கு, 2 சீட் ஆம் ஆத்மி கொடுத்துருக்காங்க, 23 இடத்துல காங்கிரஸ் நிக்க போறாங்க. ஸோ 2 பேரும் எப்படி பிளே பண்ணுவாங்கங்க? குஜராத் வந்து அது பாஜகவுடைய பேஸ்டியன், கோட்டைன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் எல்லா இடத்துலயுமே மக்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் பண்ற ஒரு மனோபாவம் வந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய ஆட்சியா இருந்தாலும் மாத்திடுவாங்கன்றது என்னுடைய கருத்து. என்னன்னா, நீங்க ஆக்சுவலா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அது வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அது வந்து விலைவாசியா இருக்கட்டும், இல்ல வெவ்வேறு விஷயங்கள்ல வந்து பாஜக அரசை குறை சொல்வதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன.
ஆனா அந்த பல விஷயங்களை தாண்டி நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று பாஜக பல விஷயங்களை சொல்லுகிறது. என்னுடைய அடிப்படையான விஷயம் வந்து ஒரு ஜனநாயகத்துல வந்து ஒரு மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக தேவை என்பது என்னுடைய கருத்து. அது வந்து இயல்பாவே ஒரு நீங்க ஒரே கட்சியை ரொம்ப வருஷம் ஒரே இடத்துல உட்கார வச்சீங்கன்னா அது வந்து ஒரு டெமோக்ரஸிக்கு ஆபத்தான, அது வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என்பது என்னுடைய திடமான தீர்க்கமான கருத்து. இது பாஜக மேல உள்ள வெறுப்புனாலோ வேறு காரணத்தினாலோ சொல்ல வரல. அது யூபிஏ கவர்மெண்ட்டையும் 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறது இட்ஸ் நாட் அ குட் திங். அதோட எண்டு பீரியட்ல அது பலவிதமான ஊழல்கள்ல சம்பந்தப்பட்டது. இப்பவும் பாஜக 7.5 லட்சம் கோடி சிஏஜி ஊழல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா மீடியாக்கள் அதை எடுத்து சரியா ஹேண்டில் பண்ண மாட்டேன்றாங்க. அது ஆப்வியஸ்லி அது என்ன காரணம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதை பத்தி நான் டீட்டெயிலா போக விரும்பல. சோ அதனால பல விஷயங்கள் இருக்கு. பாஜகவை குறை சொல்வதற்கான பல விஷயங்கள் இருக்கு. ராமர் கோவில் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ஹைப் கொடுக்கல. அதனாலதான் நிதிஷ்குமார் இழுக்கிறாங்க, ஜெயந்த் சௌத்ரி இழுக்கிறாங்க, அங்க ஹெமந்த் சோரனை கைது பண்றாங்க, அங்க இமாச்சல்ல கவுக்குறாங்க. சோ இதெல்லாம் வந்து எதுக்காக பண்றாங்க? ராமர் கோயிலும் அவங்களுக்கு எதிர்பார்த்த ஹைப் கொடுக்கல. அந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு கொண்டு வராது போல் இருக்கு. ஏன்னா அந்த ஹைப் கிளம்பி புஷ்னு அடங்கி போச்சு அந்த ராமர் கோயில் விஷயங்கள். இப்போ அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் உத்தரப்பிரதேச ரோட் ஷோ நடத்தின போது அங்க வந்த கூட்டம் வந்து எதிர்பாராத கூட்டம். அது ஆக்சுவலா அந்த கூட்டத்தை பத்தி நேஷனல் மீடியா கண்டுக்கவே இல்லை. அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. என்ன காரணமோ தெரியவில்லை. மீடியாக்கள் வந்து அதோட பிஹேவியர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் அஸ்டானிஷிங்கா ரொம்ப 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 அஸ்டானிஷிங்கா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதுக்கான ரீசன்ஸ்க்குள்ள போகுந்தா அது ஒரு பெரிய நீண்ட விவாதமா போகும். ஆனால் அது வந்து ஒரு சேஞ்சை விரும்புற மக்களுக்கு 60,000 வேகன்சிக்கு 50 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. அந்த 50 லட்சம் பேர் எழுதும் போது காப்பி அடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடக்குது. அந்த எக்ஸாமையே க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசல 22 மே மாசம் வந்து 10 லட்சம் வேகன்சி ஃபில் பண்றேன்னு சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் மோடி. இதுவரையும் 8 லட்சம் வேகன்சியை ஃபில் பண்ணியிருக்காரு. அந்த 8 லட்சம் வேகன்சிக்கு அப்ளிகேஷன் போட்டவங்க 22 கோடி அப்படின்றப்போ இந்தியாவுடைய ப்ராப்ளம் என்ன? 55 லட்சம் கோடி கடன் இன்னைக்கு 120 லட்சம் கோடி கடனா மாறி இருக்கு. இதை பத்தி யார் கேட்கறது ஆக்சுவலா? சோ இதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள், கேஸ் விலையாகட்டும், பெட்ரோல் விலையாகட்டும், இதெல்லாம் அன்றாட பிரச்சனைகள். மக்களுடைய வாழ்வாதாரம் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது மதம் கடவுள் என்கிற பிரச்சனையை ஓரம் கட்டிவிட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புவார்கள் என்பது என்னுடைய கருத்து. அப்படி மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு வயபிளான ஒரு யூனிட்டாக இந்தியா யூனிட் இருக்கிறது என்றால் இருக்கும் என்றால் அது ஒன்று சேர்ந்து ஒரு மினிமம் காமன் அஜெண்டா போட்டு எல்லா தலைவர்களும் எல்லா மாநில தலைநகரங்களையும் போய் பேசினார்கள் என்றால் நிச்சயமாக பிஜேபி 303ல இருந்து ஒரு 100 சீட்டை பிஜேபிக்கு குறைச்சா கூட அவர்கள் மெஜாரிட்டி வருவது என்பது ரொம்ப கஷ்டமான கஷ்டம், மிகவும் கஷ்டம். அதுவும் மத்திய பிரதேசோ அல்லது வந்து ராஜஸ்தானோ போன்ற இடங்கள்ல காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமான போரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாநிலங்கள்ல வந்து 350ல இருந்து ஒரு 400 கான்ஸ்டிடியூன்சில பாஜகவுக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இப்போ சமீப கால ஒரு டெவலப்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது அதனால இந்த 364 to 374 என்கிற இந்த கணிப்பு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்ச உடனே அந்த பிரச்சாரம் எந்த வகையில் போகிறது, இந்தியா கூட்டணி எப்படி தகவமைத்துக் கொள்கிறது போன்ற விஷயங்கள், எப்படி பிரச்சார பணியை அமைத்துக் கொள்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் பொறுத்துதான் இந்த 364 374 நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியுமே தவிர, மற்றபடி அடிப்படையில பார்க்கும்போது தற்சமயம் பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் அதிகமான ஃபிகரோ அப்படி என்கிற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. அதான் ஆல் இண்டியா லெவலில் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த புதிய தலைமுறையின் இந்த கருத்து கணிப்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. எப்படி 45% 21 வருஷம் எலெக்ஷன்ல 45% வாங்கின திமுக கூட்டணி திமுக 38% வருது அப்படின்றதுல 19ல 53% வாங்கினது 38% வருது. இல்ல 3% வாங்கின பாஜக எப்படி 18% போச்சு? இது நிச்சயமாக ஒரு கட்சி வந்து பாஜக என்கிற கட்சி தமிழகத்தில் காலூன்றி கொள்வதற்காக பலவிதமான செயல்பாடுகளில் இது இறங்கி இருக்கிறது. அதுல அண்ணாமலை யாத்திரையும் ஒன்னா நான் பாக்குறேன். ஆன்டி டிஎம்கே போஸ்டரை வந்து ரொம்ப தெளிவா ஒரு ஹார்டா எடுக்கிறது மூலமாக இன்னும் ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டை வாங்கறதுக்கான முயற்சிகள், அதாவது பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி இங்க விசிட் பண்றது மூலமாக மோடியோட இமேஜை வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்துவதன் மூலமாக அதற்கான ஓட்டு வங்கியை வாங்குவதற்கான ஒரு முயற்சிகள்ல அது இறங்கிறத நம்ம பாக்குறோம். தமிழ்நாட்டுல வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஆன்டி மோடி ஓட்டு இங்க முக்கியமான விஷயம். ஆன்டி மோடி ஓட்டு என்பது இங்க கணிசமாக இருப்பது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. அதான் 19 வெற்றிக்கு அதான் காரணம். ஆக்சுவலா ஸ்வீப்புக்கு அதான் காரணம். அந்த ஆன்டி மோடி 5 வருஷத்திலேயே அவ்வளவு பெரிய ஆன்டி மோடி ஓட்டு இருந்த போது 10 வருஷமான மோடிக்கு நிச்சயமாக எதிர்ப்புணர்வு, அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வெள்ளத்துல ஒரு பைசா கொடுக்காத இருக்கிற விஷயமாகட்டும்,
வேறு பல விஷயங்களாகட்டும், இதுல வந்து ஆளுநரை விட்டு அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்ற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு பெரிய நெரேட்டிவ் வந்து இங்க செட் பண்றதுக்கு இந்த சூழல்ல நிச்சயமாக எப்படி வந்து திமுகவுடைய ஆன்டி மோடி ஓட் பேங்க் வளர்ந்து கொண்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கிற சூழல்ல திமுகவுக்கான ஓட் பேங்க் குறையுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ரெண்டாவது, திமுகவுடைய அந்த டார்கெட் ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அதுவும் விமன் ஓட்டர்ஸ் வந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. 1,13,00,000 பேருக்கு உரிமை தொகை கொடுக்கறதாகட்டும், புதுமை பெண் திட்டத்துல வந்து 2,00,000 பெண்கள் பயனடைறதாகட்டும், இப்போ தவப்புதல் வந்து மாணவர்களுக்கு கொண்டு போற திட்டமாகட்டும், குழந்தைகளுக்கு தொடக்கப்பள்ளி பசங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட் போடுற விஷயங்களாகட்டும், இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெண்களை வந்து இலவச பஸ் பயணமாகட்டும், இது பெண்களை நேர டார்கெட் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ஸ்டாலினுடைய அந்த சாதனைகளை வந்து கொண்டு போய் திமுகவினர் போய் பெண்கள்கிட்ட சேர்க்கும் போது குறைந்தபட்சம் ஒரு 1.5 கோடி குடும்பங்களை வந்து அவங்க டார்கெட் பண்றாங்க. நிச்சயமாக இந்த பெண்கள், இந்த பயனடைந்துள்ள இந்த பெண்கள், அது மின்சார கட்டணம் உயர்வு, அப்புறம் இந்த சோசியல் மீடியால செட் பண்ற நெரேட்டிவ் இருக்குல்ல, டிஎம்கேக்கு எதிரான நெரேட்டிவ், அதனாலலாம் கீழ் லெவல்ல இருக்கிற ஓட் பேங்க் வந்து பெரிய அளவு பாதித்திருக்குமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதனால வந்து இதுல வந்து ப்ராபபிலி வந்து என்னுடைய கருத்து என்னன்னா வந்து அதிமுக ஓட் பேங்க் பிஜேபியோட குறைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, ப்ராபபிலி அதிமுக ஓட் பேங்க் கரைஞ்சிருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. அதிமுக ஓட் பேங்க் எப்படி கரைஞ்சிருக்கு அப்படின்னா, அது புரிந்திருக்கிறதுனால கரைஞ்சிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இரண்டாவது, ஜெயலலிதா மாதிரியான ஒரு பவர்ஃபுல் லீடரை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் போன்றவர்கள் விலகி போன பிறகு தனிப்பெரும் தலைமையில வந்து ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது. அதான் ஒரு தனி தலைமையில வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியை கட்டமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கும் இந்த சூழல்ல அவருடைய ஓட் பேங்க் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் அல்லது தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்த ஒரு தலைவராகவும் அவர் இல்லை ஆக்சுவலா. அதனால வந்து அவருடைய ஏடிஎம்கே அண்ட் பாஜக ஓட் பேங்க்ல வந்து எப்போதுமே ஒரு ஓவர்லேப் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அது ஜெயலலிதா இருக்கும் போதே அப்போ பாஜக பலமா இல்லாதனால தெரியல. அது வந்து பாஜக ஓட்டை ஏடிஎம்கே வாங்கியிருந்தாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த உணர்வுகள் கொண்ட ஓட் பேங்க், இந்துத்துவ உணர்வுகள் ஓட் பேங்க். ஒரு தொகுதியில பாஜகவும் அதிமுகவும் நின்றது என்றால் நிச்சயமாக அதிமுக போடாம பாஜகவுக்கு போடுவதற்கான குறைந்தபட்சம் ஒரு 8-10% பாஜகவுக்கு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்ல அந்த தொகுதியில அதிமுக மட்டும்தான் இருக்கிறது என்றால் அதிமுகவுக்கு போடுவாங்க. ரெண்டுமே இருக்கிறது என்றால் பெரும்பாலான ஓட்டுகள், கணிசமான ஓட்டுகள் பாஜக பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சோ அந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு அதன் மூலமாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து இந்த ஓவர்லேப் ஆற ஓட் பேங்க் எல்லாம் வந்து ஏடிஎம் கேட்டு கரைஞ்சி பாஜக போயிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம இந்த அளவுக்கு வந்து திமுக ஓட் பேங்க் குறையறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி பாஜக ஓட் பேங்க் இந்த அளவு ஏறதுக்கான வாய்ப்பும் இல்ல. அதிமுக ஓட் பேங்க் இந்த அளவு ஓரளவு குறைஞ்சிருக்குன்னா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அளவு குறையறதுக்கான வாய்ப்பும் இல்ல. இதோட சீட் கன்வெர்டபிலிட்டி பத்தி இப்போ பதில் சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன். அதிமுகவை பின்னுக்கு தள்ளுகிறதா பாஜக? அந்த கேள்வியை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக என்னுடைய மனதில் கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு வியப்பான ஒரு சூழ்நிலை தான் அது உருவாக்கும் என்று நான் கருதுகிறேன். இதுவரை அதுக்கான ஒரு கிரவுண்ட்ல ஒரு மூவ்மெண்ட்டும் அப்படி நான் காணல. அதாவது ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும்போது நிச்சயமாக நம்ம கிரவுண்ட்ல அந்த மூவ்மெண்ட்டை பார்ப்போம். ஒரு ஷிஃப்ட் அந்த ஷிஃப்ட் நேரேட்டிவ் பார்க்கல. என்ன பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா, பாஜக பல இடங்கள்ல வளர்ந்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு பாஜகவுக்கு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற 80,000 90,000 பூத்துகள்ல வந்து ஆள்களை போட முடியும்னு பார்த்தா நிச்சயமாக முடியாது. இன்னைக்கும் அந்த பலம் இருக்கின்ற கட்சிகள் வந்து இன்னைக்கு அதிமுகவும் திமுக தான். அந்த பலம் இருக்கும் வரை, அதாவது ஒவ்வொரு பூத்துலயும் வந்து எங்களுடைய ஆளுகள் இருக்க முடியும் என்ற அந்த கான்பிடன்ஸும் அந்த பலமும் இருக்கும் வரை நிச்சயமாக அதிமுக நம்பர் 1 பார்ட்டியா இருக்கும், இல்லைன்னா நம்பர் 2 பார்ட்டியா இருக்கும். அதே மாதிரி திமுக நம்பர் 1 பார்ட்டியா இருக்கும், இல்லைன்னா நம்பர் 2 பார்ட்டியா இருக்கும். இதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அது இருக்கும் வரை, பாஜக வந்து அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும் வரை நிச்சயமாக நீங்க இல்ல இது வந்து டெல்லி எலெக்ஷன், அதனால டெல்லி எலெக்ஷனா இருக்கிறதுனால பிரதமருக்காக ஓட்டு போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் அது பிரியன் சொல்ற ஒரு விஷயம் தான். தெர் இஸ் an anti மோடி ஓட் இன் தமிழ்நாடு. அது அண்ணாமலைக்கு ஒரு பாசிட்டிவ் ஓட்டா இருந்தா கூட, பல இடங்கள்ல இருந்தா கூட, அது வந்து நிச்சயமாக ஒருவேளை அண்ணாமலையினாலே 2021 ஜெயிக்க முடியலை என்று நாம் மறந்து விட முடியாது. 2021 இருந்து அவ்வளவு பெரிய ஒரு இமேஜ் மேக் அவர் ஒன்றும் வரவில்லை. அவரை பொறுத்தவரை இந்த இன்க்ளூடிங் என் மண்ணல் என் மக்கள் அந்த யாத்திரைன்றது ஆரம்பம் மிக மிக நன்றாக இருந்தது. அதிமுகவினரே போய் கலந்து கொண்டார்கள். அதன் பிறகு பார்க்கும்போது இட் லாஸ்ட் டீம். இவரை நிறுத்தி வச்சார், டெல்லிக்கு போனாரு, வந்தாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பஸ்ல போக ஆரம்பிச்சாரு, அதன் பிறகு இறங்கினாரு. அப்ப டுவர்ட்ஸ் த எண்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு அப்படியே ஒரு ஃபிசில்ட் அவுட் யாத்திரை மாதிரி தான் இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு எழுச்சிக்கான யாத்திரை. இப்போ வைகோவனுடைய வாக்கு இருந்தது இல்லையா, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வந்த வாக்கு, நடுவுல வந்து
சென்னையில வந்து மரீனா பீச்சில் நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில வந்து ஜெயலலிதாவே அதனுடைய வண்டியை கான்வாயை நிறுத்தி அவரை போய் கிரீட் பண்ணாங்க, அவர் முதலமைச்சராக இருக்கின்ற அந்த தருணத்துல. அதோட அது ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு ஜெயலலிதா போய் மீட் பண்ண உடனே. அத அந்த மாதிரி பல தருணங்களை நான் பாக்குறது என்பது இது பாத்தீங்கன்னா, ஒரு பாரத் ஜோடோ யாத்திரை. பாரத் ஜோடோ யாத்திரை எல்லா கட்டத்திலையும் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அவரால் வந்து அது நிலைநிறுத்த முடிஞ்சது. த்ரூ த 3500 கிலோமீட்டர் அவரால் முடிஞ்சது. அது எப்படி முடிஞ்சதுங்கிறது வியப்பான ஒரு சூழ்நிலை தான். அதுதான் தட் ஆல்சோ ஷோஸ் காங்கிரஸ் இன்னைக்கும் அந்த கிரவுண்ட்ல ஆட்கள் இருக்காங்க என்று அதனால தெரிகிறது. அது காசு கொடுத்தாலும் சரி, காசு கொடுக்காட்டாலும் சரி, அது தட்ஸ் டிஃபரெண்ட் திங் ஆல் டுகெதர். பட் என்ன இருந்தாலும் 3500 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி டு காஷ்மீர், ஸ்ரீநகர் வரை வந்து காங்கிரஸுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறதாக தெரிகிறது. அப்ப இந்த 50, 55 என்பது கொஞ்சம் கம்மியான ஒரு நம்பராகத்தான் இருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு 90, 100 கொடுத்தா கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். காங்கிரஸினுடைய ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வந்து அவ்வளவுதான் இருக்கிறது என்றுதான் கருதுகிறேன். அப்ப என்னை பொறுத்தவரை வந்து இது பெரும் அதிர்ச்சியான ஒரு சர்வேயாகத்தான் இருக்கிறது. அந்த அதிர்ச்சி ஏனென்றால் அதிமுக மாதிரி ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு பாஜகவுக்கு இந்த அளவுக்கு ஓட்டு வருகிறது என்ற ஒரு அதீதமான ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுவது அது முறையற்ற ஒரு விஷயமா தான் பார்க்கிறேன். அதே ஒரு தருணத்தில் வந்து இது தமிழகத்தினுடைய முதல் கோதி மீடியாவும் மாறிவிட்டதாகத்தான் நான் காண்கிறேன். நன்றி. இது வந்து புதிய தலைமுறை உடைய ரிசல்ட்ஸை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா என்னுடைய மனசு சொல்றது வந்து வேற டேட்டா. என்னுடைய அனாலிசிஸ் வந்து ராகுல் காந்தியோடைய பயணம் அண்ணாமலை தமிழ்நாட்டு பயணத்தை விட ராகுல் காந்தியோடைய இந்திய பயணம் பிரமாதமானது அப்படின்னு நீங்க சொல்றீங்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால வந்து அங்க அதிகமாகவும் இவங்களுக்கு குறைச்சா கொடுக்கணும்ட்டு. பட் ரிசல்ட் இந்த கருத்து கணிப்புங்கிறது அவங்க நியாயமா பண்ணாங்களா, அவங்களுடைய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, அவங்களுடைய கருத்து என்ன. அப்ப நமக்கு வந்து இப்ப மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சர்வே வந்து ஒரு ஃப்ராடுலண்ட் சர்வே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எஃபெக்டிவ்லி வந்து நிக்குது. அப்ப இதுக்கு மேல வந்து என்னுடைய கருத்து இது, உங்களுடைய கருத்து இதுன்னே பேச முடியாது. இந்த ரிசல்ட் அவங்க கொடுத்துருக்கிற ரிசல்ட் வந்து டாட்ஜி. அவங்க வந்து அதுல ஏதோ டிங்கர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வர்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்ட்டு. இஃப் தட் இஸ் த கேஸ் நம்ம பேசி பிரயோஜனமே கிடையாது. மே மாசம் என்ன ரிசல்ட் வருதோ அங்கதான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும். பட் ஐ கேன் சி தட் நிச்சயமாக பாஜக வளர்ந்திருக்கிறது. உங்களாலையும் என்னாலையும் அது எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லவே முடியாது ஒரு எலெக்ஷன் நடந்தால் ஒழிய. பட் கிரவுண்ட்ல நம்ம பார்க்கிறது அவங்களுடைய வளர்ச்சியையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய வீழ்ச்சியையும். அது எவ்வளவு குறைஞ்சிருக்கு இவங்களுக்கு, எவ்வளவு அதிகமா இருக்கு அவங்களுக்குங்கிறது தான். அதே மாதிரி இந்தியா முழுக்க யார் யாரு எந்தெந்த இடத்துல ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது எப்பவுமே இருக்குமா, 5 வருஷத்துக்கு அப்புறம் வருமா, 10 வருஷத்துக்கு அப்புறம் வருமா, 15 வருஷத்துக்கு அப்புறம் வருமா அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. தனிப்பட்ட முறையில் இப்போ பிரியனுக்கோ இல்லை ஆர்கேக்கோ பாரதிய ஜனதா பிடிக்கலைன்னா பெரும்பான்மையான மக்களுக்கும் அப்படித்தானா அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஆப்போனன்ட் சரியா இல்லாததுனால போன தடவை ஏற்பட்ட சில கூட்டணி கூட இப்ப ஆப்போசிஷன் சைட்ல சரியாக ஏற்படாதது போல தோன்கிறதுனால நிச்சயமாக வந்து அதோடைய பிளஸ் அத்தனையுமே பாரதிய ஜனதாவுக்கு போகிற மாதிரி தான் இருக்கு. பட் குறைஞ்சபட்சம் தங்களுடைய அதே இடத்துலயாவது அவங்க இருப்பாங்க, அங்கிருந்து ரொம்ப அதிகமா முன்னேறலைனாலும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து ஆல் ஆஃப் திஸ் ஹஸ் டு பி ப்ரூவன். அது வந்து மே மாசம் தான் நமக்கு தெரியும். ஸோ தட் ஐ வில் ஸ்டாப்.